இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகினியை போய் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் கிளம்ப உடனே விஜயும் கிளம்பி ரெடியாக வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஜயை பார்த்து அஜய் ஒரு கட்டம் போட்ட சட்டையை போட்டு வந்தால் இந்த சட்டையை பார்த்தா உன்னை லவ் பண்ண பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டேன்றோம், தயவு செஞ்சு போய் சட்டையை மாற்றுறப்படா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு. அனுப்பிவிட இவரும் உடனே சரி ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே போகிறாரு. போனதுக்கு பிறகு இப்போ காவேரி வராங்களா வரலையா அப்படின்னு கேட்டால் காவேரி நான் வரலாங்க, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, எவ்வளோ சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க அப்படிங்க. நீ வா காவேரின்னு விஜய் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இல்லை அவளுக்கு பொறாமையாக இருக்கும், தான் வீட்டிலேருந்து ஒன்றும் எடுத்து வராமல் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு மருமக நிறைய பணத்தோடு வராங்க, பணக்கார குடும்பங்களால் பொறாமல் போல் அப்படிங்கும் போது போதும் நிறுத்துங்க அப்படின்றாரு தாத்தா. தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாம் சரியே கிடையாது, எந்த அளவுக்கு மோசமாக அவர் நடத்தினார், அந்த அவங்களுக்குன்னு இவங்களுக்கும் இல்லை பிரச்சனை இருக்காது, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பசுபதி குடும்பத்துக்கும் காவேரிக்கும் இருக்க பிரச்சனைகள்லாம். அப்படி இருக்கும் பொழுது காவேரி இதுக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா அது காரணம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் காவேரி நீ கவலைப்படாமல் வா, இது நீ நம்ம வீட்டிலேருந்து போகிறோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து போகிறோம், நம்ம போவோம், அங்கே உனக்கு எந்த ஒரு அவமரியாதையும் எதுவும் நடக்காது, நம்ம வீட்டிலேருந்து எல்லாரும் போகணும். நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு நாங்கள் இருக்கோம், ஆனால் அஜய்க்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அவங்க முடிவு எடுத்து நம்மளை சும்மா தானே கூப்பிட்றாங்க, நம்ம போயிட்டு வருவோம் குடும்பமாக அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றே யாரையும் கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அன்பு சொல்ல, அப்படி காவேரி வரலன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு விஜய். சரி ஓகே எல்லாரும் சொல்கிறாங்களா போய் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா சரின்னு காவேரியும் கடுப்போட கிளம்பி ரெடியாக வராங்க. இப்போ இந்த சமயத்தை என்ன ஆகுதுன்னா யமுனா இப்போ நிவினை தனியாக பார்த்து நிவின் கிட்டக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன ஆச்சு அப்படின்னா ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறாங்களா இன்றைக்கி தான் அப்படின்னா ஷாக் ஆகுறாரு நிவின். நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னா நீங்கள் ஏன் ஷாக் ஆகுறீங்க, அதான் உண்மை, எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அக்காவை எப்படி விஜய் மாமா பார்த்துப்பார், அக்காவை எப்படி அப்பாடா எனக்கு இப்போ தான் என் குட்டி இதயம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ராகினி இல்லைனா உங்களை தொல்லை பண்ணிட்டே இருப்பா, அக்காவும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் ஹாப்பி எம்னா ஹாப்பி அப்படின்னு டேரெக்டாகவே அவங்க காதலையும் தெரிவித்து சந்தோஷத்தையும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் நிவின் இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். நிஜமாவா ராகினியா வேறு ஏதாவது பொண்ணாக இருக்க போகுது உண்மையாவா அப்படின்னு ஷாக்கில் இருக்கார். இது நடுவில் அந்த குடும்பமே கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே உள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா மலர் அதாவது பசுபதியுடைய மனைவி ராகினியுடைய அம்மா பார்த்திங்கன்னா வேற ஒருத்தங்களை காமிக்கிறாங்க, இவங்க தான் அப்படின்ட்டு. ராகினி தம்பி இல்லை இருந்த மாதிரி தெரில. ஸோ இப்போ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது காவேரி நீ வந்துட்டியாமா, வா ஒன்றை பார்க்கலையே அப்படின்னு எஞ்சலாம் பசுபதி பேச அப்படியே முறைக்கிறாங்க காவேரி. முன்னெல்லாம் காவேரி நான் தான் ஒரு புள்ள மாதிரி பார்த்துப்பேன், இப்போ என்னென்னா காவேரி எங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பசுபதியோட மனைவியை ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அப்படியா அப்படின்னு நக்கலாக விஜய் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ என்னென்னா இந்த வீடு உங்கள் தான் அப்படின்னா அந்த வீடு எங்களுக்கு இந்த மாதிரி சென்னையில் 4 வீடு இருக்குது, கொடைக்கானல் அவ்வளோ பெரிய எஸ்டேட் இருக்குது, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நல்லா லக்கி தாண்டா நீ அப்படின்னு விஜய் அஜயை சொல்ல, உங்களை மாதிரி எல்லோரும் லக்கியாக இருக்க முடியுமா, இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா சீக்கிரம் இறந்துட்டாங்க, அனாதையாக இருந்த உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல உங்கள் தாத்தா எல்லாருமே, அந்த மாதிரி லக்கியாக இருக்க முடியுமா அப்படின்ன உடனே டக்குன்னு தாத்தா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இது ஒரு திருத்தம், நாங்கள் யாரும் ஆதரவு கொடுக்கல விஜய்க்கு, விஜய் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சேர்த்துக்கிட்டார், அது அவங்க அப்பா மொத்த சொத்து அவங்க அப்பாவோடது, அவங்க அப்பாவோட சொத்து இப்போ ஆல்ரெடி விஜய் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு என்னது அப்படின்னு யோசிக்கிறாரு இவர். உடனே டக்குன்னு உள்ளாரப்போ இதை கெடுத்து விட்டுறாரு அன்பு, இதை பற்றிலாம் பேசவா வந்தோம் இப்போ அப்படின்ட்டார். உடனே இதெல்லாம் மாற்றி பேசி நக்கலாக கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு பசுபதி கேட்ட உடனே இவர் வேணும்னே ஃபோனை காதில் வச்சுட்டு நக்கலாக என்னடா பேசுறது கேட்கல, உன் வாயில் தான்டா சனி, எனக்கு பேசுறதே ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வேணா வம்பளுக்கிற மாதிரி வம்பளுக்கு விட்டுறாரு. பசுபதி கடுப்போடு இருக்கார். இதில் ராகினியை வேற பொண்ணை கூட்டலான்னு சாரியெல்லாம் கட்டி கூப்பிட்டு வந்த உடனே ராகினி ஆணு விஜயும் திரும்பி பார்த்த ஒன்றும் காவேரி கோவம் 2 தட்டு தட்டுறாங்க. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஐயோ அப்படி இல்லை, அவகிட்ட இருக்க ஒன்றும் ஒன்று இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்படுறியா பொறாமப்படுறியா அப்படின்னா என்ன அப்படி என்ன எனக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா வெக்கம், உனக்கு தான் வெக்கம்னு எவ்வளோ என்னன்னே தெரியாது அப்படின்னு பேச. அப்புறம் பொண்ணு நல்லா இருக்கான்லாம் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராகினியும் அஜயும் தனியாக பேச அனுப்புகிறாங்க. அவங்க அப்படியே காத்தா காலில் பாட்டி காலில் விழுந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறத பார்த்து காவேரிக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. ஸோ அவங்க தனியாக பேச போகிறோன்னா நீ வீட்டை சுற்றி பார்க்க போகலையா அப்படின்னு விஜய் கேட்குற, என்ன கடுப்பு தெரியுங்களா, சுற்றி கடப்பாரண்டி இருக்கிற கடுப்புக்கு அப்படின்னு கொந்தளிக்க விஜய் உடனே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பார்க்குற